என்னங்க மணி 3 ஆகுதுங்க. காலையிலிருந்து வெறும் 3-4 கஸ்டமர் மட்டும்தான் வந்திருக்காங்களே. நான் அப்பவே சொன்னேன் டவுன்லயே கடையை வச்சிருக்கலாம். இப்ப பாருங்க கிராமத்துக்கு மாத்தினதுனால. நான் என்னமா நினைச்சேன், கிராமத்துல நல்லா வியாபாரம் ஆகும்னு நினைச்சேன். சரி விடு, இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்கூல் வர திறக்க போறாங்கல்ல, இதுக்கு மேல நல்லா வியாபாரம் ஆகும்மா. என்ன வியாபாரம் ஆக போதோ. சரி நாளையிலிருந்து நீங்க மட்டும் கடைக்கு வாங்க. ஓடாத கடைக்கு எதுக்கு 2 பேரு? சரிம்மா சரிம்மா, சண்டை போடாதம்மா. கஸ்டமர் வராங்க பாரு, பார்த்தா என்ன நினைப்பாங்க. கொஞ்ச நேரம் பேசாம இரு. கமாண்டோரா, இந்த ஷாப் ரொம்ப புதுசா இருக்குல்ல. நம்ம இது வரைக்கும் இந்த ஷாப்க்கு வந்ததே இல்லல. எஸ் ட்விங்கிள். வாங்க மேடம் வாங்க. நம்ம கடையில குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஃபேன்சி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸுமே இருக்கு, பாருங்க. நாங்க பார்க்கறோம். பட் டோரா, இந்த ஷாப்ல கஸ்டமரே இல்லையே. இந்த ஷாப்ல இருக்க திங்ஸ் எல்லாமே குவாலிட்டியா இருக்குமா? எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு டோரா. நம்ம வேணா வேற கடைக்கு போகலாமா? மேடம் அப்படிலாம் சொல்லிடாதீங்க. இங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியானது. நாங்கள் இப்போ தான் கடையை ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதனால தான் இன்னும் கஸ்டமர்லாம் வராமல் இருக்காங்க மேடம். என்னங்க பாருங்க எப்படி பேசுகிறாங்க. பொருள் எல்லாம் குவாலிட்டியாக இருந்தால் கூட கஸ்டமர் இல்லாததுனால எப்படி பேசுகிறாங்க பாருங்க. சரி கமாண்டோரா, சீக்கிரம் சொல்லு. நம்ம இந்த ஷாப்ல எல்லாத்தையுமே வாங்கிக்கலாமா, இல்லைனா வேற ஷாப்க்கு போய் பார்க்கலாமா? அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா. அண்ணா கடை ரொம்ப பெருசா இருக்குல்லண்ணா, பார்க்கறதுக்கே நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்கண்ணா. டேய் ராஜு, உனக்கு எப்படி இந்த கடை இருக்குது தெரியும்? அண்ணா அங்க பாத்தீங்களா, ஸ்டெஃபி ஆண்டி, டோரா அக்கா, ட்விங்கிள் அக்காவும் வந்திருக்காங்க. ஹாய் டோரா, ட்விங்கிள். என்ன நீங்களும் இங்கே தான் வாங்க போறீங்களா? நாங்களும் இங்கே தான் பொருள் எல்லாம் வாங்க போகிறோமே. அது எப்படி தான் நம்ம போகிற இடத்துக்குலாம் முன்னாடி வந்து நிற்கிறாங்களோ தெரியல. சரி பசங்களா, பொருள் எல்லாம் பார்த்து எடுக்கணும். ஆமாங்கக்கா, கடை விலை ரொம்ப பெருசாக தெரியுது. பொருள் எல்லாம் எவ்வளோ விலை விற்பாங்கன்ட்டு தெரியலங்கக்கா. டோரா, எனக்கு நல்ல ஐடியா வந்திருக்கு டோரா. இவங்க வாங்க போகிற திங்ஸ் எல்லாத்தையுமே நம்மளே வாங்கிக்கலாம். அப்போ இவங்க நல்ல டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்கல்ல, அதுதானே நம்மளுக்கும் வேணும். என்ன சொல்கிற டோரா? ஓகே ட்விங்கிள், உருப்படியாக ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன். இதை நம்ம சக்ஸஸ் பண்ணி காமிக்கணும். மம்மி, நம்ம இங்கவே எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் மம்மி. நம்ம வேறு ஷாப்க்குலாம் போக தேவையில்லை. ஆமாம் ஆண்டி, இங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் இங்கேயே வாங்கிக்கலாம். வாங்க மேடம், நாங்கள் கடையை இப்போ தான் புதுசாக திறந்துருக்கோம். இந்த கடையில் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்குங்க மேடம். ஆமாங்கண்ணா, நாங்கள் எப்போவுமே வேறு கடையில் தான் பொருள் எல்லாம் வாங்குவோம். இந்த கடை இப்போ புதுசாக திறந்துருக்கீங்களே, அதனால தான் வந்திருக்கோங்கண்ணா. கொஞ்சம் விலையெல்லாம் பார்த்து சொல்லுங்கள், பசங்க எல்லாருக்குமே பொருள் வாங்கணும். மேடம், நம்ம கடையில் இருக்க பொருள் எல்லாமே சீப்பாக தான் மேடம் இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் மேடம். நீங்கள் ஒரு வாட்டி வந்து வாங்கிட்டீங்கன்னா போதும், அடுத்த தடவை இங்கே தான் வருவீங்க பாருங்களேன். பசங்களாம் இந்தாங்க, இந்த கூடையில் நீங்கள் வாங்க போகிற பொருள் எல்லாமே போட்டுருங்க சரிங்களா? பில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்மா. சரி கொஞ்ச நேரம் உட்காருவோம். பொன்னி நீ எதுக்குமா நின்றுட்டுருக்க? எப்படியா இருந்தாலும் இவங்க வாங்குறதுக்கு ரொம்ப லேட்டு தான் பண்ணுவாங்க. நீயும் கொஞ்ச நேரம் வந்து உட்காருவா. டோரா, அவங்க திங்ஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வா நம்ம அங்கே போகலாம். சீக்கிரம் வா டோரா. மேடம், பசங்க தானே பொருள் பார்க்குறாங்க, நீங்கள் வேணால் கொஞ்ச நேரம் உட்காருங்க மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூ. தியா, உனக்கு ஏதோ அசைன்மெண்ட் இருக்குன்ட்டு சொன்னியே, என்னென்ன கலரில் வேணும் ஃபோம் ஷீட்டு? ஆமாண்ணா, ஸ்கூல்ல என்ன சன்ஃப்ளவர், லோட்டஸ், ரோஸ் இது மூணுத்துமே செஞ்சு எடுத்துட்டு வர சொன்னாங்கண்ணா. சன்ஃப்ளவருக்கு எல்லோ, அப்புறம் ரோஸ்க்கு ரெட்டு, அப்புறம் லோட்டஸ்க்கு இந்த பிங்க் கலர். இப்போ பாரு ட்விங்கிள், நெக்ஸ்ட் அவங்க கிரீன் கலர் தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் போய் எடுக்கிறேன் பாரு. ட்விங்கிள், நமக்கு கிரீன் கலர் தேவைப்படுது இல்ல, நம்ம இந்த கிரீன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம் ட்விங்கிள். ஓகே தானே? அடடா அண்ணா, எனக்கு கிரீன் கலர் ஃபோம் ஷீட் வேணும்னா. லீஃப் அப்புறம் காம்புலாம் நான் எப்படி செய்வேன்? அக்கா, எனக்கு அந்த கிரீன் கலர் ஃபோம் ஷீட் தாங்கலங்கா. நீங்க வேற எதனா கலர் எடுத்துக்கோங்களே. நோ நோ தியா, சான்ஸே இல்ல. அப்படி உனக்கு வேணும்னா நீ சீக்கிரமா வந்து எடுத்துக்கணும். என்னாலயே தர முடியாது. அண்ணா இப்போ என்னன்னா பண்றது? நான் எப்படினா செய்வேன் இலை காம்புலாம்? சரி விடுதியா. இங்க பாத்தீங்களா, இது என்னது? இது ரொம்ப புதுசா இருக்குதே. உங்க யாருக்குன்னா தெரியுமா? பாப்பா, அது மினி பஞ்சிங் மிஷின் பா. இரு, நான் உனக்கு அடிச்சு காமிக்கிறேன் பாரு. இதோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு சூப்பரான டிசைனில் வரும். பார்த்தீங்களா, ஸ்டார் ஷேப்பில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி நிறைய இருக்குது பாருமா நம்ம கடையில். எதனா வேணும்னா வாங்கிக்கோங்க, ரொம்ப சீப் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. இது இந்த மாதிரி நிறைய டிசைன்ல வேற வச்சிருக்காங்கல்ல, நமக்கு கிரீட்டிங் கார்டு பண்றதுக்குலாம் ரொம்ப தேவைப்படும். நம்ம வேணா வாங்கிக்கலாமா? ஆமாந்தியா, நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேனே. நம்ம இதுல எந்த டிசைன் வாங்கலாம்? அந்த ஹார்ட் ஷேப்போ பட்டர்ஃப்ளை ஷேப்போ வாங்கிக்கலாமா? ட்விங்கிள், உனக்கு ஒன்று எனக்கு ஒரு பஞ்சிங் மிஷின் எடுத்துக்கலாம்.
அம்மா ஹார்ட் அண்ட் ஷேப்னா உனக்கு பிடிக்கும்ல? ஓகே ட்விங்கிள், நம்ம பிடிச்சதெல்லாம் வாங்கியாச்சு. ஓகே கமான் டோரா, நம்ம வேற திங்ஸ் போய் பார்க்கலாம். வா வா. ரோஜா, எனக்கு தெரிஞ்சு இவ வேணுத்துக்குனே பண்றான்னு நினைக்கிறேன். நம்ம எடுக்க போற திங்ஸ் எல்லாத்தையுமே முன்னாடியே வந்து எடுத்துக்கிறா இவ. நம்ம வெறுப்பேத்துறதுக்காக தான் இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே. சரி விடுங்கண்ணா, நம்ம இந்த ஸ்டார் ஷேப்பும் அப்புறம் இந்த ஸ்மைல் எமோஜி போட்டுருக்கே இதுவும் எடுத்துக்கலாம். டோரா, இந்த இடத்துல நிறைய இரேசர் வச்சிருக்காங்க. இந்த இரேசர்ஸ்ல அவங்க எது எடுப்பாங்கன்னு தெரியலையே டோரா, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? தேஜக்கா சீக்கிரமா எடுத்து போடுங்கக்கா, இல்லனா நம்ம எடுக்க வரதும் அந்த அக்கா எடுத்துப்பாங்க. சரி தியா, எது எடுக்கலாம்? இந்த யூனிகார்ன் மாதிரி இருக்கே இது எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஃப்ரோசன் போட்டது எடுத்துக்கலாம். இந்த ஹேட் கூட சூப்பரா இருக்குல்ல, இது எடுத்துக்கலாம். அக்கா நம்ம இரேசர் எல்லாம் எடுத்துட்டு வந்தானே, போதும் தானேக்கா? ஹே ட்விங்கிள், எதுக்கு நீ எங்க பேண்ட் பராக்க பாத்துக்கிட்டு இருக்க? உன்னை நான் எதுக்கு அங்க நிக்க வச்சிருக்கேன்? நீங்க நிக்கிறதே வேஸ்ட் ட்விங்கிள், நகர்றியா கொஞ்சம்? சரி நம்மளும் இந்த ஃப்ரோசன் மாதிரி இருக்கிறத எடுத்துக்கலாம். ஓ மை காட், அந்த பிங்க் கலர் யூனிகார்ன் அவங்க எடுத்துக்கிட்டாங்களா? சே, இந்த ப்ளூ கலர் அவ்வளவு நல்லா இல்லையே. டோரா, கொஞ்சம் சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் எடுத்துருக்கலாம்ல? ஹே ட்விங்கிள், நீ இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. நீ எடுப்பேன்னு நினைச்சுதான் நான் விட்டு இருந்தேன். அப்ப எதுக்கு நீ முன்னாடி போய் நின்னுக்கிட்டு இருந்தாங்க? நோ டோரா, எல்லா மிஸ்டேக்கும் உன் மேல வச்சுக்கிட்டு என்ன சொல்லாத. ஐ லிப்ஸ்டிக் இரேசர், இதுல பிங்க் கலர் இருக்கே, இந்த பிங்க் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு, இதையே எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ட்விங்கிள், நம்ம இங்க சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் ஒரு சூப்பரான இரேசர் பார்த்து வச்சிருக்கேன். அங்கிள், எங்க இங்க இருந்த பிங்க் கலர் இரேசர் எங்க போச்சு அங்கிள்? நான் இரேசர் பார்த்து வச்சிருந்தேனே. அதுவா பாப்பா, இப்பதான் அந்த பாப்பா பிங்க் கலர் இரேசர் வேணும்னு வாங்கிட்டு போச்சு. வேற ஸ்டாக் கூட இல்லம்மா. இப்படியே ஆசைப்பட்ட மாதிரி வாங்கியாச்சு லிப்ஸ்டிக் பென்னு. நோ நோ அங்கிள், எனக்கு அந்த பிங்க் கலர் லிப்ஸ்டிக் இரேசர் தான் வேணும். நல்லா தேடி பாருங்க. இல்லம்மா, அதே கலர்லயே வராதுமா. வேற கலர் வேணா பாரு, இல்லனா 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிட்டு போ. ஐ, நம்ம ஆசைப்பட்ட பிங்க் கலர் ஹலோ கிட்டி லிப்ஸ்டிக் இரேசர் வாங்கியாச்சு. ஜாலி ஜாலி. ஏ டோரா, பாத்தியா நீ ஆசாசியா வாங்கணும்னு நினைச்ச இரேசர் இப்ப அவங்க கார்ட்ல இருக்குது. ஏ பசங்களா, என்ன இது? பென்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்கன்ட்டு பார்த்தா இப்படி ஃபுல்லா இரேசராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 ரூபாய் ஒயிட் கலர் இரேசர் வருமே, அதெல்லாம் இல்லையா? ஏதோ புதுசா வாங்கி வச்சிருக்கீங்க. அம்மா, இங்க இரேசர் எல்லாமே சூப்பரா இருக்கும்மா. சரி, போய் பென்ஸ் எல்லாம் வாங்குங்க போங்க. டோரா கேட்டியா, அவங்க நெக்ஸ்ட் பென்சில் தான் வாங்க போறாங்க. அவங்களுக்கு முன்னாடி சூப்பரா இருக்கிறதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். கமான் டோரா, இதுல எது அவங்க வாங்குவாங்க? இது டால்ஃபின் மாதிரி இருக்கே, இதெல்லாம் வாங்கிக்கலாமா? இதெல்லாம் கண்டிப்பா அவங்க வாங்குவாங்க தானே? எஸ் ட்விங்கிள், இங்க இந்த டால்ஃபின் மாதிரி இருக்குது, அப்புறம் இந்த நைஃப் மாதிரி இருக்குது, இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். மிச்சம் எல்லாமே ரொம்ப சீப்பா இருக்குது, இதெல்லாம் அவங்க வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கியாச்சு. இதுக்கு மேல அவங்க வேற எதுனா வாங்கினா நம்மளுக்கு என்ன? இப்போ பாரு ட்விங்கிள், அவங்க எப்படி முகத்தை வச்சுட்டு போக போறாங்கன்ட்டு. பாப்பா, இங்க எடுத்து வச்சிருக்க மொத்த பெண்ணுமே நீங்க வாங்கலான்னு இருக்கீங்களா, இல்லைன்னா சும்மா பார்த்துட்டு வைக்கலான்னு இருக்கீங்களா? ஆண்டி, இங்க இருக்கிற மொத்த பெண்ணுமே வாங்கறதுனால உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்குதா? ஹே டோரா, இங்க இருக்க திங்ஸ் எல்லாமே நீ வாங்கு, ஓகே. பட் ஆனா இதெல்லாம் நீ எப்படி கொண்டு வர போற? ஓ மம்மி, எனக்கு தெரியாது. இங்க இருக்க எல்லா திங்ஸுமே எனக்கு வேணும் மம்மி, நீங்க வாங்கி தரணும் எனக்கு. அக்கா, அடுத்தது என்னக்கா? ஆண்டி சொன்ன மாதிரி பென்சில் எல்லாம் வாங்கிடலாமா எல்லாருக்குமே? வாங்க, பென்சில் இருக்கிற இடத்துக்கு போலாம். எங்க வச்சிருக்காங்க பென்சில்லாம்? அட, இங்கேயே ஒன்று வச்சிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே குவாலிட்டி இல்லாத மாதிரி இருக்குது, ரொம்ப சீப்பா நல்லாவே இல்ல. வேற எங்கனா வச்சிருக்காங்களா? அங்க நிறைய கலர் கலரா வச்சிருக்காங்களே. வாவ், எனக்கு பிடிச்ச யூனிகார்ன் ஃபார் பென். இந்த தடவை நான் வாங்கியே தீருவேன். அம்மா கிட்ட அடம் பிடிச்சினாவது வாங்குவேன். பாப்பா, இங்க பாருங்க பாப்பா, இந்த இடத்துல நிறைய காஸ்ட்லியான பெண்ணுங்க தான் இருக்குது. யூனிகார்ன் ஃபர் பென் இருக்கு, அப்புறம் யூனிகார்ன் பென் இருக்கு, கிளிட்டர் பென் இருக்குது, நிறைய பென் இருக்குது. இதியா, உனக்கும் யூனிகார்ன் ஃபர் பென் தானே வேணும்? எனக்கும் யூனிகார்ன் ஃபர் பென் தான் வேணும். நம்ம 2 பேரும் வாங்கிக்கலாம் அதுவே. ஏ ட்விங்கிள், அங்க பாரு ட்விங்கிள், நாம அவங்க இங்க வந்து வாங்குவாங்கன்னு நினைச்சா அவங்க பாத்தியா அந்த காஸ்ட்லியான பென் வாங்குறாங்க. 1 மினிட் அங்கிள், அங்கிள் இருங்க அங்கிள். ஆமாங்கக்கா, சூப்பரா இருக்குதுங்கக்கா. இது ஒன்று வாங்கிக்கலாமா? உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கிக்கலாம். கலர் கலரா எழுதும் போல சூப்பரா சாஃப்டா இருக்குது. அங்கிள், இன்னொரு பென் இருந்தா கொடுத்துருங்க அங்கிள். சரி பாப்பா, இந்தா நீ கேட்ட ஃபர் பென். வெயிட் அங்கிள்,
அங்கிள் எனக்கும் ஒரு யூனிகார்ன் ஃபர் பென் வேணும். நான் ஆல்ரெடி பார்த்து வச்சிருந்தேன். அடடா இல்லையே பாப்பா, இருந்தது ரெண்டு ஃபர் பென் மட்டும்தான். அதையும் இந்த பாப்பா வாங்கிக்கிச்சு. இப்போ நான் என்ன பண்றது? நோ அங்கிள், என்ன இது? உங்க கடையில எல்லா பொருளுமே 1 or 2 பீசஸ் மட்டும்தான் வச்சிருப்பீங்களா? எனக்கு இப்போ யூனிகார்ன் ஃபர் பென் வேணும் அங்கிள். பாப்பா நான் தான் முதல்ல சொன்னல, கடை இப்போதான் புதுசா ஓபன் பண்ணியிருக்கோம். அதனால தான்மா கொஞ்சம் பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். அவங்க தான் அவ்வளோ சூப்பரான பென் வாங்கிட்டாங்களே, இனிமேல் எதுக்கு இந்த டால்ஃபின் பென்ஸ்லாம்? பசங்களா எல்லா பொருளுமே வாங்கிட்டீங்களா? முக்கியமான பொருள் எல்லாம் வாங்கிட்டீங்க தானே? அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இது இல்லை அது இல்லைன்ட்டு சொல்லாதீங்க. ஹே தேஜா, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் வாங்கணும்னு நினச்ச யூனிகார்ன் ஃபர் பென் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இதுக்கு உங்களை பழி வாங்காமல் விட மாட்டேன். ஓகே டோரா, கூல் டோரா, நம்ம வேற ரூட்ல அவங்கள பாத்துக்கலாம். ராஜு, நம்மளுக்கு டிராயிங் புக் வேணும்டா. அங்கிள் உங்க கடையில டிராயிங் புக் இருக்கா அங்கிள்? இருந்தா காமிங்களேன். இருக்கு பாப்பா. எப்படி டிரா பண்ணிட்டு கலர் பண்ற மாதிரி வேணுமா, இல்லனா வெறும் கலர் மட்டும் பண்ற மாதிரி வேணுமா? எந்த மாதிரி வேணும் உனக்கு? இங்க பாரு பாப்பா, இந்த மாதிரி ஒயிட் பேப்பர்ஸ்லாம் இருக்கு. நீங்களே டிரா பண்ணிட்டு கலர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேணுமா? ஆமா அங்கிள், எங்க கிளாஸ்ல எப்பவுமே நாங்களே தான் டிரா பண்ணிட்டு கலர் பண்ணனும். இதுவே தந்துருங்க அங்கிள். சரிம்மா, டிராயிங் புக் வாங்கியிருக்கீங்க. ரோஜா, முக்கியமான விஷயம், மேம் கலர் பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்களே. தம்பி, என்ன கலர் பேப்பர்ஸ்லாம் வேணுமா? இருக்குப்பா, நான் எடுத்து தரேன். இங்கே பாருப்பா, செட்டாக விற்குது. செட்டாக வாங்கினா 100 ரூபாய். கூடவே ஒரு 4-5 பேப்பர் எக்ஸ்ட்ராவாக வரும். நீங்கள் அப்படி வேணும்னா தனித்தனியாக கூட வாங்கிக்க. அண்ணா, நம்ம 100 ரூபாய் செட் ஆகிறதே வாங்கிக்கலாம்னா, கூடவே ஒரு 4-5 பேப்பர் எக்ஸ்ட்ரா வரும்னு வேற சொல்றாருல, நம்ம இதுவே வாங்கிக்கலாம். அப்புறம் அண்ணா, க்ளூ வாங்கணும்னா? க்ளூன்னா ஃபெவிகால் பிராண்ட் இருக்கு, அதை பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, இது நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கு. அண்ணா அதெல்லாம் வேணாண்ணா, நீங்க சின்ன பாட்டிலே கொடுங்க. சரி என்ன பசங்களா, எல்லா பொருளுமே வாங்கிக்கிட்டீங்களா? சரி என்ன தியா, முக்கியமானதே மறந்துட்டியா நீ? அதை விட்டுட்டு மச்ச எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீ எதுக்கு முதல்ல கடைக்கு கூட்டிட்டு வந்த? பைண்டிங் ஷீட் இல்லைன்னு தானே கூட்டிட்டு வந்தது? ஆமாம்மா, ஆமா, மறந்துட்டேன். பைண்டிங் மட்டும் போடாம போனா அவ்வளவுதான். எங்க தமிழ் மிஸ்ஸும் மேக்ஸ் மிஸ்ஸும் என்ன அவ்வளவுதான் என்ன பண்ணுவாங்கன்றே தெரியாது. எங்க இருக்கு பைண்டிங் ஷீட்? இங்க இருக்குது அங்கிள். இதுல ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிறேன் அங்கிள். இதையே சேர்த்து பில் போட்டுருங்க. எப்படியே அம்மா நீங்க ஞாபகப்படுத்துனீங்க, இல்லனா நான் மறந்தே போயிருப்பேன். அம்மா அப்புறம் கிராஃப்ட் மிஸ்ஸுக்குலே வாங்கிட்டு வர சொன்னாங்க. மேடம், எங்ககிட்ட கிளேலி 2 மாடல் இருக்கு. இந்த மாடல் பாருங்க, இதுல மொத்தமா 12 கலர்ஸ் வரும். கூடவே கொஞ்சம் டூல்ஸ் ஐட்டம்ஸும் தருவோம். நெக்ஸ்ட் இல்லைன்னா நீங்க இந்த மாடல் பாருங்க, இது கூடவே மோல்டுலாம் வரும். பிகினர்ஸ் நிறைய பேர் இதை தான் வாங்கிட்டு போவாங்க. ரெண்டுமே சேம் ரேட்டு தாங்க மேடம். நீங்க எது வேணும்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இதுயா அந்த சின்னதா இருக்கு பாரு, அதை வாங்கிடி. நல்லா கத்துக்கினதுக்கு அப்புறம் அம்மா பெருசா வாங்கி தரேன், சரியா? டோராக்கா, என்ன நீங்க சும்மா நின்னுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கலர் பென்சில்ஸ்லாம் வாங்கலையாக்கா? கிரையான்ஸ், ஸ்கெட்ச் அதெல்லாம் நீங்க வாங்கலையா? சரி நான் வாங்குறேன். அங்கிள் எனக்கு ஸ்கெட்ச்ல எடுத்து காமிங்க அங்கிள். ஸ்கெட்ச் கிரையான்ஸ்லாம் எடுத்து காமிங்க. இங்க பாரு பாப்பா, இது வந்து கலர் பென்சில்ஸ் 6 கலர்ஸ் வரும். அதே மாதிரி ஸ்கெட்ச்லயும் 6 கலர்ஸ் வருமா. அப்படி உனக்கு ஸ்கெட்சிலே வேணும்னா இது வேணா பாரு, 12 கலர்ஸ் வருமா இதுல மொத்தமா. அப்படி இல்லைன்னா நீ இதை பாருமா, இது எல்லாமே பிளாஸ்டிக் கிரையான்ஸ். நீ டிரா பண்ணிட்டு எதனா தப்பாயிடுச்சுன்னா அடிச்சுக்கலாமா வேணும்னா. இல்லைன்னா நீ இந்த பெரிய ஸ்கெட்சஸ் பாரு, இதுல மொத்தமா 24 பீசஸ் வருமா. ரொம்ப சூப்பரா இருக்கும், எல்லா கலர்ஸுமே இருக்கும் இதுல. உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருமா. இதோடைய ரேட் வந்து 100 ரூபாய் அந்த மாதிரி போகுமா. அட என்னங்கண்ணா, இவளுக்கு 100 ரூபாய் கொடுத்துலாம் ஸ்கெட்ச்லாம் வாங்கி தர முடியாது. ரியா, நீ அந்த சின்னதா காமிச்சாரு அவரு, அதை வேணா வாங்கிக்கொடி. அம்மா இங்க பாருங்க, எனக்கு இவ்வளவு பெருசா கிறுத்துதாம்மா வேணும். பாருங்க நிறைய கலர் கொடுத்துருக்காங்கம்மா, எனக்கு வாங்கி தாங்கம்மா. அதுதான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்றேன்ல, எதுக்குடி இப்படி அடம் பிடிக்கிற? அந்த சின்னதா காமிச்சாரு பாரு, அதை வாங்கிக்கோ. நான் வேணா உனக்கு அடுத்த மாசம் வாங்கி தரேன். அங்கிள், இதோட ரேட் என்ன சொன்னீங்க? ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு மேல தானே வரும். ஓகே அங்கிள், நான் இதை வாங்கிக்கிறேன். எனக்கு ஒன்று கொடுத்துருங்க அங்கிள். அப்பனா என்ன பாப்பா, இதுல நான் உனக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்டுமா? 100 ரூபாய்க்கு மேல வரும்மா ரேட்டு. வாங்கிக்கிறதானே? எஸ் அங்கிள், எனக்கு இதே பீஸ்ல இன்னும் ஒன்று தந்துருங்க. ட்விங்கிள், உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று, ஓகே தானே? அம்மா பாருங்கம்மா, டோரா கலம் வாங்கிக்கிறாங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா எனக்கும் வாங்கிட்டாங்க. என்னடி நீ, அவங்க கிட்ட காசு இருக்கு, அவங்க வாங்கிக்கிறாங்க. உனக்கு தான் நான் அடுத்த மாசம் வாங்கி தரேன்னு சொல்றேன்ல. அண்ணா நீங்க இது வரைக்கும் பில் போடுங்க. நான் எவ்வளோ ஆச்சு?